ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, கார்ஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து டிட்டர்மைன் பண்ணுது நீங்கள் என்ன மாதிரியான பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்றது. எய்தர் யூ கோ ஃபார் பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் லைக் த ஜெர்மன் ஒன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஆஃப் லெஸ் மெயின்டெனன்ஸ், லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஜப்பனீஸ் கார்ஸ். ஸோ இந்த 2 செக்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் நான் கொரியன் எடுத்துப்பேன். ஆக்சுவலாக இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்வீட் ஸ்பாட் பிட்வீன் தீஸ் டூ. ஆனால் you may have to compromise on either performance or on cost. So that's where the Chinese brands, the other brands come into picture. So ஸ்பெக்ட்ரமோட 2 எண்ட் மாதிரி பார்க்குறேன் நான். ஜப்பனீஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஹையர் மைலேஜ், லோவர் காஸ்ட் மெயின்டெனன்ஸ். அதுவே இந்த எக்ஸ்ட்ரீம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜெர்மன் கார்ஸ். ஸோ இந்த சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமில் வந்து ஜெர்மன் கார்ஸில் வந்து they will give you the best performance. அந்த பர்டிகுலர் என்ஜினில் இருந்து the best performance உங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் it comes at a cost, higher cost மெயின்டெனன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஜாஸ்தியாக தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் காஸ்ட்டில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஃபோரம்ஸ்லலாம் வந்து நம்ம ஜெர்மன் கார்ஸ் வாங்கின பையர்ஸோடைய கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது சில கமெண்ட்ஸ் வந்து will look very weird. அவங்க போனது பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளுக்கு, ஆனால் அவங்க வந்து மைலேஜ் எதிர்பார்த்து அந்த கமெண்ட்ஸில் போட்டுட்ருப்பாங்க. எனக்கு மைலேஜ் வந்து 10 தான் வருது, 12 தான் வருது, நான் வந்து இந்த ஸ்பீட் கம்மியாக தான் ஓட்டினேன். ப்ரோ, நீங்கள் வாங்கியிருக்கிறது வந்து பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்றது இருக்குது. நான் வந்து F1 கார் வாங்கிப்பேன், ஆனால் மைலேஜ் வந்து 20 கொடுக்கணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது வந்து ஃபூலிஷ்டோ, அதே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் கார் வாங்கிட்டு நீங்கள் வந்து மைலேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் பி ஹாப்பி அண்ட் யூ வில் நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ பி கிளியர் இன் வாட் யூ வாண்ட். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெர்மன் கார் பக்கம் போகும்போதே நீங்கள் வந்து சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த சைடு போயே ஆகணும், இல்லைனா அந்த பக்கம் போய் நிற்காதீங்க. அதே மாதிரி தான் ஜாப்பனீஸ் வண்டி வாங்கிட்டு நான் வந்து ரேசிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேசிங்க்குன்னு ஆப்வியஸாக தேர் ஆர் வெஹிக்கிள்ஸ் ஜாப்பனீஸ் வண்டிலையும் இருக்குது. பட் நீங்கள் ஜாப்பனீஸ் வண்டி போகிறீங்க அப்படின்றது ஒரு ரீசனே வந்து எதுவாக இருக்கும்னா லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸு. எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸை விட மைலேஜும் உங்களுக்கு வந்து அந்த ஃபியூவல் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்து லாங் டிஸ்டன்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். லாங் ரன்னுக்கு வந்து எனக்கு வந்து வண்டியில் எந்த விதமான ஸ்பேர் பார்ட்ஸோ எதுவும் மாற்ற வேண்டியது இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது லோ காஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பக்கம் போய் நின்றுட்டு நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது முட்டாள்தனம். இந்த பக்கம் இருந்துக்கிட்டு நான் மைலேஜோ இல்லை வந்து லோ மெயின்டெனன் காஸ்ட் ஹையாக இருக்குதுன்னு சொல்கிறதும் ஒரு ஃபூலிஷ்னஸ் தான். ஸோ இன் பிட்வீன் உங்களுக்கு வந்து ஒரு செக்மெண்ட் இருக்குது அப்படின்னா, கொரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அள்ளி தெளிச்சிருப்பாங்க. நிறைய ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு கார்ஸ் வந்து லைக் ஹோண்டாய், கியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதில் வந்து என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஈவன் அ சிங்கிள் சிப் ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு மல்டிபிள் லெவல்ஸ் உங்களுக்கு டிரைவிங் போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சிப் லெவல் ஃபெயிலியர் இருந்தது அப்படின்னா, லைட் எரியறது ஆகட்டும், ஏதாவது வந்து அந்த ஆடியோ கம்ப்ளைண்ட் ஆகட்டும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இமீடியட்டாக வந்துடும்னு நான் சொல்ல வரல. அதே மாதிரி அவங்க வந்து தேர் ப்ரோன் டு ஃபெயிலியர்ன்றதும் நான் சொல்லலை. the more electronics will definitely lead to failure. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த லாங் ரன் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் அன் எலக்ட்ரானிக்ஸ். டெஃபினட்டாக வந்து அது வேர் அண்ட் டேருக்கு வந்து மெக்கானிக்கலில் வந்து நீங்கள் எப்படி மாற்ற முடியுமோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் வந்து நீங்கள் மாற்ற முடியாது. அந்த சர்க்யூட்லேருந்து இந்த சர்க்யூட் லெவலில் போனீங்கன்னா அந்த என்டையர் டேஷ்போர்டில் இருக்கிற மொத்த லே அவுட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் காரோடைய என்டையர் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்தையுமே அது கண்ட்ரோல் பண்ணுது, எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன்லேருந்து. ஸோ எவ்ரி யூனிட் இஸ் கனெக்டட் டு தட் எலக்ட்ரானிக். ஸோ அந்த பர்டிகுலர் எலக்ட்ரானிக் வந்து எவ்வளோக்கு நம்ம காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டே போகிறோமோ அந்தளவுக்கு அது ரிப்பேரபிலிட்டி வந்து ஹையராக தான் போகும். உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ரிஸ்க்கே எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஒரு 3 or 4 years டவுன் த லேன் கண்டிப்பாக அது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா என்டையர் சிஸ்டத்துக்குமே அது ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்து அதை ரிப்பேர் பண்ணணுன்றதை விட ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஈஸின்னு சொல்லிடுவாங்க. என்டையர் யூனிட்டோட காஸ்ட் வந்து டெஃபினெட்லி வில் காஸ்ட் மச் மோர் ஹையர் தென் ரெகுலர். அந்த பிளேயரோடு இருக்கிறது, அந்த தனித்தனி டிவிஷனாக இருக்கிறது வந்து ஈஸி ஆக்சுவலாக டு மெயின்டைன். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், எல்லாமே சேர்ந்த ஒரே காரில் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், மைலேஜ் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு காரு இது வரைக்கும் உருவாக்கப்படலை, இதுக்கு மேலேயும் உருவாக்கப்படாது. ஏன்னா லா ஆஃப் ஃபிசிக்ஸ்.
ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், நாம் தொடர்ந்து பயணிப்போம்.